வணக்கங்க. கொங்கு நாட்டு சமையல் மூலியமா உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, கல்பாசி, ஜாதிபத்திரி இது எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போவே நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் நீல வாக்கில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் நல்லா 1க்கு 2ஆக தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பொன்னிறமாக நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கிடுங்க. நான் 1 கிலோ மட்டனும் 2 டம்ளர் அரிசியும் எடுத்ததுக்கு 2½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்துக்கலாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது நல்லா எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் புதினா அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த புதினாவில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 முந்திரி, பச்சை மிளகா 2, புதினா தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த அரைச்சதை இப்போ எண்ணெயில் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போ இதில் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். இப்படி நல்லா வதங்கின உடனே தக்காளி பழம் ஒரு 3 பழம், சின்ன பழமாக ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். நல்லா வதங்கி வந்த உடனே நல்லா கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது காரத்துக்கு வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் போல் காரம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். பேக்கெட்டில் நீங்கள் தயிராக இருந்தால் 200 கிராம் சேர்த்துக்கோங்க கிராமில். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அந்த வரமிளகாயும் எண்ணெயும் தயிரும் சேர்ந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயிலேயே எரியட்டும். இப்படி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் அலசி கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டன் பீஸுகளை போட்டுக்கலாம். இந்த மட்டன் பீஸ் பிரியாணிக்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டு மசால் பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு படிக்கு 1 கைப்பிடி அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆஃப் பண்ணி அந்த மூடியை கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் பாதி வெந்துடும் மட்டனு. அதுக்கப்புறமா அரிசி கழிஞ்சி வச்சுருக்கிறதுல 1 டம்ளர் அரிசிக்கு 1½ டம்ளர் தண்ணி வீதம் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2½ டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் 4½ டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த டைமில் உப்பு காரம் நல்லா பார்த்து கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் லைட்டாக ஒரு கொதி வரும்போது நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம் பார்த்தோன்னே நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே மட்டன் 3 விசில் அது 4 விசில் நீங்கள் எடுக்கிற மட்டனை பொறுத்து. முத்தக்கறியாக இருந்தால் 5 விசில் 6 விசில் கூட விடலாம். விட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏர் ரிலீஸ் பண்ண வேண்டாம். அதுவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சு மூடியை திறந்து பாருங்கள்.
சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டின இந்த சூப்பரான மட்டன் பிரியாணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த லாஸ்ட் டைமில் நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த நெய் வந்து ஸ்வாஸ்தி ஃபுட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து நாங்கள் சேல் கொடுத்துட்ருக்கோம். அந்த நெய் செம சூப்பராக இருக்கும். இது போட்டு கலக்கிக்கலாங்க. கலக்கி விட்டு மூடி வச்சாச்சு. சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணி ஏரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே கடையில் பிரியாணியை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக சாப்பிட்டாங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.